என்னம்மா கிஃப்ட் பாக்ஸ் சின்னதா இருக்கு? சின்னது தான்டா, அம்மா மனசார வாங்கியிருக்கேன். அர்ஜுனுக்கு கொடு, பிடிக்கும். டே அர்ஜுன், ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். டே ஹாப்பி பர்த்டேடா. போமா, ஃப்ரெண்டோட பிறந்த நாள், சந்தோஷமா இரு. அப்பா, எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்டா எடுத்துட்டு வராங்கப்பா. நிலா, கிஃப்ட்ல சிறுசு பெருசுன்னு இல்லம்மா, அன்பா கொடுக்கறது தான் முக்கியம். இது உன் கையால பண்ண கிஃப்ட், அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் கொடு. சரிங்கப்பா. ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். ஹே அர்ஜுன், ஹாப்பி பர்த்டே. Hey Arjun, happy birthday man. என்னம்மா? அம்மா, நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். மா, வரமா. சரி நிலா, பாத்து போமா. கண்ணாடி எங்க வச்ச? நிலா எங்கம்மா? அவதான் அப்பயே போயிட்டாளே. போயிட்டாளா? சொல்லாம கொல்லாம போக மாட்டாளே. இதோ பாக்குறேன் இரு. நிலா, நிலா, இங்கதான் உட்காந்துருக்கியா? என்னம்மா, காலையிலே படிச்சுக்கிட்டு இருக்கியா? கால பரீட்சை இப்பதானே முடிஞ்சிச்சு. ஆமாப்பா. என்னம்மா, ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்லப்பா, கிராமத்துல இருந்து இப்பதான் இங்க வந்திருக்கேன். எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் சரளமா இங்கிலீஷ் பேசுறாங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்கப்பா. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பயமாவும் இருக்குப்பா. கவலைப்படாதம்மா, யாருக்கும் எல்லாம் ஒரே நாள்ல வந்துடாது.
கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா எல்லாமே வந்துடும். நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உன்னால கண்டிப்பா முடியும். ஒரே ஒரு விஷயம், முயற்சி மட்டும் விட்டுறாத. சரிங்கப்பா. அதான் என் பொண்ணு. சரி, நான் வேலைக்கு போறேன். நீ சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பு. வாழ்க்கையில பெரிய ஆளா வருவங்கிற நம்பிக்கை அப்பாக்கு இருக்குமா? கண்டிப்பாப்பா. சரி, பாத்துப்போ. கிளம்புறமா. நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? வேலைக்கு கிளம்பியாச்சா? நானா பசங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் யூனிட் டெஸ்ட்டா, அதான் லெசன் பிளான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். குக்கரில் விசில் வந்துருச்சு. சரி, நீங்கள் எப்போ வருவீங்க? ஞாபகம் இருக்கா? நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ஆனிவர்சரி வேற. கொஞ்சம் அன்னைக்கே வராமல் 2 நாள் முன்னாடியே வாங்க. நம்ம 2 பேரும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி. எப்போ வருவீங்க? 2-3 months ஆகுமா? அப்போ நீங்க வரமாட்டீங்க. சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஈவினிங் வந்து பேசிக்கிறேன். வரேன்ப்பா. அர்ஜுன், கவின் இன்னைக்கும் லேட்டு. படிக்கிறதும் இல்லை, கிளாஸை கவனிக்கிறதும் இல்லை. ஒழுங்கா உங்க பேரண்ட்ஸை வந்து பிரின்சிபலை மீட் பண்ண சொல்லுங்க. இப்போ கிளாஸ்க்கு போ. Good morning, sit down. I am disappointed with your test. நிறைய பேருக்கு இன்னும் படிப்பில் கவனமே இல்லை. நான் இன்னைக்கு பேப்பர் மட்டும் தரப்போறது இல்லை, கொஞ்சம் பேசவும் போகிறேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. என்னடி ஃபெயில் ஆயிட்ட? அர்ஜுன், உனக்கு திறமை இல்லை நான் சொல்லவே மாட்டேன்டா. திறமை மட்டும் போதாது. நீ வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மொபைல்ஸு, டிவி, கேம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு படிப்புலையும் கவனத்தை செலுத்துறா. நீலா, இப்போ நீ அழுத உன்னோட மார்க் கூடிடுமா?
நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபெயில் ஆனவங்க அப்புறம் கம்மி மார்க் எடுத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி நல்ல மார்க் எடுக்க முடியும். புரியுதா? சோ எப்படிரா போச்சு? டேய் குட்டா, இங்க பாருடா, நான் பாஸ் ஆயிட்டேன். 80 மார்க்குடா நானு. என் கூட படிச்சுட்டு என் பேப்பரை பார்த்து எழுதிட்டு எப்படிரா இவ்வளவு மார்க் எடுத்த? டேய் நான் நைட்டு ஃபுல்லா படிச்சேன்டா. டே துரோகி. டேய் கையேறா, இன்னைக்கு கன்ஃபார்மா எங்க வீட்டுல PS4 வாங்கி கொடுத்துறாங்க. ராஜா உன் பேர் என்னப்பா? எஸ் சுந்தர்ராஜ். அங்க என்ன பேருப்பா போட்டிருக்கு? ஆர் சுந்தர்ராஜ்ரா. போச்சுடா. அப்ப உனக்கும் போச்சா? ஐயோ அதானே பார்த்தேன். என் கூடயே படிச்சுட்டு என் பேப்பரே பார்த்து எழுதிட்டு நீயாவது பாஸ் ஆவதாவது. நம்ம சர்ச்சில் சத்தியம் பண்ணியிருக்கோம் 5 வருஷத்துக்கு இங்க தான் இருக்கணும்ட்டு. என் மார்க் 10, உன் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம் வா. என்னாச்சு? நான் திரும்பவும் என் கிராமத்து ஸ்கூலுக்கே போறேன். எதுக்கு? என்னால முடியல. எனக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சுத்தமா பிடிக்கல. திடீர்னு முடிவு எடுக்கறதால உன்னால கண்டிப்பா முடியும்பா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு தான் புரியல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நிலா, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? என்னாச்சு? ஏன் அலற? மேம், அவ திருப்பி கிராமத்து ஸ்கூலுக்கே போக போறாளா. அவளுக்கு இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கலையா. சரிடா, நீங்க கிளம்புங்க. நிலா, உண்மையாவே இந்த ஸ்கூலை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன்? என்னால முடியல மிஸ். நான் முயற்சி பண்றேன், ஆனா ஒண்ணுமே புரியல. நான் தோத்துட்டே இருக்கேன். கிராமத்துல இருந்து வந்தா இதெல்லாம் இயல்பான விஷயம் தான்டா. இதுக்கெல்லாம மனசு உடைஞ்சு போயிடுவ. நான் முயற்சி பண்றேன், ஒண்ணுமே புரியல. புரியும், கண்டிப்பா புரியும். புரியுதா? இங்க பாரு, உன்னோட முயற்சியை மட்டும் விட்டுடாத. சரி, இனிமேல் ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 1 hour என்னை வந்து பாரு. சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். தேங்க்யூ மிஸ். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சிஸ்டர் நிலாஸ் ரிப்போர்ட். நிலா நல்ல பொண்ணு. ஒழுக்கம் இருக்கு, முயற்சியும் இருக்கு, கடவுள் பக்தியும் இருக்கு. ஆனா வீட்டுல நிறைய வேலை கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை கொஞ்சம் குறைச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அவன் நல்லா படிக்க முடியும். சரிம்மா, நீங்க சொல்றது சரிதாம்மா. நாங்க அவளை கஷ்டப்பட வைக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். எங்க வீட்டுல நாங்க தான் அவளை வேலை செய்ய வேணாம்னு சொல்லுவோம். ஆனா அந்த புள்ள எங்களை கேட்கவே மாட்டேங்கிறா. காலையில எழுந்த உடனே அம்மாவுக்கு உதவி, என் கூட காய்கறி மூட்டை தூக்கணும், தண்ணி எடுத்து வைக்கணும், அப்புறம்தான் ஸ்கூலுக்கே போறா. நாங்க வேண்டாமா நீ படின்னு எவ்வளவோ சொல்லுவோம். அவ சொல்லுவா, இங்க கஷ்டப்படும் போது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கலமா. எங்க பொண்ணாவது படிச்சு பெரிய ஆளாகணும்ன்றதுதான் எங்க ஆசை. நான் தினமும் கூலி வேலைக்கு போறேன். ஒரு நாள் வேலை இல்லைன்னா கூட அந்த நாளோட சாப்பாடு கேள்விக்குறிதான். ஆனா என் பொண்ணோட படிப்பு நிக்க கூடாதுன்னு என்னால முடிஞ்சதெல்லாம் பண்றேன். அவ பெரிய ஆளா வரணும், அவதாம்மா என் வாழ்க்கை. உங்களுடைய அன்பும் உங்களுடைய தியாகமும் நிலாவுக்கு மிகப்பெரிய பலம்.
இனிமே ஸ்கூலும் சேர்ந்து அவளுடைய படிப்பை பார்த்துக்கொள்ளு. அவ கிராமத்துல படிச்சுட்டு இங்க படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களை மாதிரி ஃபேமிலி இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கணும்னு தான் நம்ம ஃபாதர் மான்சிங்கர் ஜான் கொட்டாரம் இந்த பள்ளியை உருவாக்குனாங்க. அதுதான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, நிலாவை நாங்க படிக்க வச்சிருக்கோம். கவலைப்படாதீங்க, நிலாவை நாங்க விட்டுட மாட்டோம். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நான் அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். அவ கண்டிப்பா முன்னேறுவா. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க தான் கவிதா மிஸ் ஆமா? ஆமா. என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டே இருக்கான். அவ்வளவு பாசம் உங்க மேல. என் பொண்ணுக்கு இன்னொரு அம்மாவா நீங்க இல்லைங்க, அது என்னோட கடமை. சரிங்கம்மா. Common nouns, and the third one is yes, abstract noun. Excuse me, ma'am. Yes. Good news, students. Our school is participating in inter-school dance competition. Those who are willing, you can give your names today itself. ஏய் நிலா, நீயும் கை தூக்கு. ஆமா, நீயும் நல்லா தானே டான்ஸ் ஆடுவ. இல்ல வேணாம். ஏன்? அது அப்படிதான். And yeah, one more important announcement. The registration fees is 2000 rupees. ஐயோ, 2000 ரூபாவா? எங்க வீட்ல கேட்டா என்ன விரட்டி வச்சிருவாங்க. நிலா, உனக்கும் டான்ஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீயும் கலந்துக்கோ. ஏன்? ஏ நிலா, ஏ நிலா, ஏ நிலா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம யார்கிட்டயும் காசே கேட்க வேணாம். Deliver a speech on Teachers' Day. Good morning, respected principal, beloved teachers. Teachers. Good morning, respected principal, beloved teachers, dear parents, and my dear friends. Today, I feel honored to speak on the occasion of Teachers' Day. A teacher is not a person who only teaches lessons from a book. A true teacher gives us confidence when we lose hope, encourages us when we are afraid, and shows us the right path when we feel lost. Many of us see our teachers only inside the classroom, but we often do not see their hard work, their patience, their sacrifices, and the love they have for every student. A teacher celebrates our success as if it were their own. Behind every successful student, there is always a teacher who believed in the child before anyone else did. Along with our parents, our teachers shape our future and help us become good human beings. On this special day, let us not thank our teachers only with words. Let us thank them by studying sincerely, respecting them, and making them proud. To all my beloved teachers, thank you for believing in us, guiding us, and standing beside us every day. Happy Teachers' Day. Thank you. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ? வீதியில் வீரவான் தீப்பிடித்து வேகுதோ? திரும்பி வா, எழுந்து வா, திரும்பி வா, எழுந்து வா, எழுந்து வா.
துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல் திரும்பி வா. நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர். எழுந்து வா, எழுந்து வா. நீ இல்லா பூமியில் எங்கு நான் செல்லுவே. திரும்பி வா, எழுந்து வா, திரும்பி வா, எழுந்து வா, எழுந்து வா. டேய், டீச்சரோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருக்கும்போது தெரிலடா, அவங்க இல்லாத போது தான் புரிய வருது. இவங்கள மாதிரி டீச்சர்ஸ் மட்டும் இல்லைன்னா அம்பேத்கர், அப்துல் கலாம் இவங்கள மாதிரி தலைவர்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்கல்ல. சரிடா, நான் போய் மேம் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன், நீங்களும் வந்துருங்க. டே அர்ஜுன், கவின், வாங்கடா வீட்டுக்கு போகலாம். டேய் எனக்கு புரியுதுடா, நம்ம கவிதா மேம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அதனால தானே மனசு சரியில்லாமல் இருக்க. டே எவ்வளோ தடவை சொன்னாங்க படி படின்னு, எதுக்காக? நம்ம நல்லதுக்கு தாண்டா சொன்னாங்க. டே அர்ஜுன், எப்போ பார்த்தாலும் விளையாட்டு, மொபைலு, கிளாஸில் சண்டை, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளாவது நம்ம கவிதா மேம் சொன்னதை கேட்டிருக்கலாமே. கவிதா மேம் மட்டும் இல்லடா, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் இப்படிதான் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம்ல. ஆமாண்டா. டேய், நம்ம எல்லாரும் நாளைக்கு கவிதா மிஸ் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமாடா? நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. We are glad to announce the best students of the award last year, Kavin. I request Kavin to come forward to collect your prize. Now I request our principal, Reverend Sister, to distribute prize for Kavin. Secured much higher than before, Arjun. Give a big round of applause. Next prize goes to Nila. This award belongs not only to Nila, it belongs to her parents.
I request Nila's parents to come on the stage. Put your hand together. Come on, my dear students, cheer up. Give a big round of applause. The teacher who encouraged Nila, Kavita ma'am, to come forward. Talent is important, but above all, a student's confidence is the greatest achievement of a school. Behind of every successful student, there is a loving family, a dedicated teacher, and a determined student. அத்துவால காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சம் ஏதும் தேவையில்ல ஓட்டுட்டா. வானத்துக்கு நீ பறக்க வயல விட்டு வரப்ப விட்டு வானத்துக்கு நீ பறக்க பகைய விட்டு வழிய விட்டு வானத்துக்கு நீ பறக்க இருள விட்டு புளிய விட்டு வானத்துக்கு நீ பறக்க. என்ன சவுண்டே வரல? டேய் குட்டா, என்னடா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, லூசு பசங்க ஏதோ கத்திட்டு இருந்தாங்க. அந்த நிலா புள்ள ஓடி ஜெயிச்சிச்சாண்டா. நல்ல வேலை அந்த பொண்ணு ஓடி ஜெயிச்சுது. இல்லனா நான் ஓடி நான் ஜெயிச்சு அதை பார்த்து அந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட்டு அதை பார்த்து என் மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம்டா. சரி சரி வா, ஓரமா போய் கஷ்டப்படுவோம். டே, அந்த பக்கம் ஏதோ 5 கிலோ குண்டை தூக்கி போட்டிருக்காங்களாம். வா, நம்மளும் ஒரு கை பார்ப்போம். வா, ஒரு கை பாத்துருவோம். ஏய் உன்னதான் வாடா, உனக்கு காளமாடம் கத்த சொல்றேன் வாடா. ஏய் உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கத்த சொல்றேன் வாடா. ஏய் வாடா. கால்கள் தேடட்டும் புது பாதை, பூமி சுத்துது உனக்காக, புகுந்து புறப்பட்டு புயலாக. மலையெல்லாம் தொலைச்சிட்டு நீ ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தை எடுத்துட்டு இறக்கும் அந்த வாசல் வழி தொடங்கட்டும். நடக்க இங்க வேலி எல்லாம் தீப்பிடிக்க எரியட்டும். காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சம் ஏதும் தேவையில்ல ஓடிட்டா. கண்ணவ மறைச்சிட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா. திமிருக்கு பகை இல்லடா, பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா, இனி கலங்காத, இனி பதுக்காத, தேடுடா, இனி தயங்காத, விளையாட்டுடா, நீ அடங்காத. மலையெல்லாம் தொலைச்சிட்டு நீ ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தை எடுத்துட்டு இறக்கும் அந்த வாசல் வழி தொடங்கட்டும். நடக்க இங்க வேலி எல்லாம்
பிடிக்க தீ பிடிக்க எரியட்டும் அடைச்சி வச்ச குண்டு இப்ப கறக்குது போல் இழிஞ்சு என்ன பட்டா பூச்சி பறக்குது உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது நீ பிறந்து வந்த ஏக்கம் இங்க ஏக்கம் இங்க ஏக்கம் இங்க மழை